கிரவுண்டுடைய சாதகம் ஆஸ்திரேலியா ஏன்னா புதுசாக ஆடுறாங்க. நம்ம 3 மேட்ச் விளையாடிருக்கோம். இது ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு தான் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆஸ்திரேலியாவும் குற்றச்சாட்டே வச்சுட்டு இருக்காங்க. துபாயிலேயே இந்தியா விளையாடுறாங்க, ஃபேவர் அவங்களுக்கு இதாக இருக்குன்னு. ஆனால் சர்வதேச கிரிக்கெட்டில் போயிட்டால் இந்த இடம் அந்த இடம் கிடையாது. எந்த இடத்துல விளையாடவங்க தான் சர்வதேச கிரிக்கெட் வீரர். அதுக்கு 2 அணியுமே தயாரானவங்க தான். ஆஸ்திரேலியாவில் ஸ்டீவ் ஸ்மித் என்னை பொறுத்திருக்க ஸ்டீவ் ஸ்மித் இந்தியாவுக்கு எதிராக அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய விளையாடி இருக்காரு, நல்லா சிறப்பாக ஜெயிச்சிருக்காரு. ஆனால் பெரிய கோப்பைகள் எதிர்க்க அவர் ஜெயிச்சது கிடையாது. எனவே ஸ்டீவன் ஸ்மித்துக்கு இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஜோடிகள் எப்பயும் ஜெயிக்காது, ஆனால் ஆட்ட திறமை தான் ஜெயிக்கும். ஆனால் பொதுவான பார்வையில் பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு உளவியல் ரீதியாகவும் இந்தியா வலுவான அணியாக இருக்குது. ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஆடி போயிருக்கு. அந்த மஞ்சள் சட்டைன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்குது. அதுதான் அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்திய அணிக்கு மிக சிறந்த வெற்றியை பார்க்கலாம். ஆனால் இந்த போட்டி இந்தியா பாகிஸ்தான் போட்டியை விட அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய போட்டி. என்றால் இந்தியாவுக்கு வாழ்வா சாவா போட்டி அவர்களுக்கும் தான். ஆனால் இந்தியா நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா. எவ்வளோ பர்சன்டேஜ் சார்? இந்தியாவுக்கு 85% போடணும். 85-15. எஸ். மேட்ச் அப்புக்கு யார் ரெடியாக இருப்பா? ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆள், இந்தியாவிலேருந்து ஒரு ஆள். பேட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஸ்டீவன் ஸ்மித், இங்கே கோலி சொன்னீங்க, இங்கே விராட் கோலி. ஓகே. போலிங்கில் மேட்ச் அப்? போலிங்கில் நம்மத்தில் வருண் சக்கரவர்த்தி, அங்கே பார்த்தீங்கன்னா ஜாம்பா. ஓகே. வின்னிங் பர்சன்டேஜ் 75-25. இந்தியா 75, ஆஸ்திரேலியா 25. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆல் த வெரி பெஸ்ட் இந்தியா டீமுக்கு நம்ம சொல்லிடலாம் நம்ம இது சார்பாக. ஸோ நேர்களே 85-15, லிவி 75-15. ஸோ கட்டாயம் இன்னைக்கு பழி தீர்க்கிற வெறியில பயங்கரமா இன்னைக்கு ஆட போறாங்க. நிறைய அப்டேட் நீங்க சத்தியம் டிவில இன்னைக்கு ஃபுல்லாவே நிறைய பிரேக்கிங் பார்க்க போறோம். 100 விக்கெட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ எங்கேயும் போயிடாதீங்க. சத்தியம் டிவியை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நைட்டு முடிகிற வரையும் கடைசி நிமிஷம் வரையும் ஃபுல் அப்டேட்டை நம்ம தர ரெடியா இருக்கோம். ஸோ நாளைக்கு வெற்றியுடன் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.